பிரஸ்ட் கேன்சர் பற்றி ரீசெண்ட் இயர்ஸை பார்த்தோன்னா நம்ம நிறைய பேசியிருப்போம், நிறைய இடத்துல பார்த்துருப்போம். எவ்ரி இயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடக்கும். டிவியில் பார்த்துருப்போம், நிறைய இடத்துல மேரத்தான் நடக்கும், வாக்கத்தான் நடக்கும். அனைத்து ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு ரேலி நடத்துவாங்க. ஏன் பிரஸ்ட் கேன்சருக்கு வந்து நம்ம இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் எ லீடிங் கேன்சர் இன் ஃபீமேல் சொல்லும். ஸோ பெண்களுக்கு ஏற்படும் புற்றுநோய்கள் அதுதான் நம்பர் 1. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மார்பக புற்றுநோயுடைய தாக்கம் நாளுக்கு நாள் ரொம்ப அதிகரிச்சுட்டே வருது. ஸோ இந்த 2 ரீசனுக்காக தான் வந்து நம்ம அதை ரொம்ப நிறைய பேசுகிறோம், அதுக்கான அவேர்னஸ் நிறைய கொடுக்குறோம். ப்ளஸ் வந்து நம்ம ப்ராப்பராக ஏர்லியராக டயக்னோஸ் பண்ணி அதுக்கான சிகிச்சை எடுத்துட்டோம்னா கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பிரஸ்ட் கேன்சர் பற்றி. ஸோ இதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரஸ்ட் கேன்சருக்கான காரணங்கள் என்னென்ன காரணத்தால பிரஸ்ட் கேன்சர் வருதுன்றது கட்டாயம் நீங்கள் அனைவருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ தட் அதில் நம்ம தடுக்க முடிய விஷயங்கள் ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னா அதை நம்ம தடுக்கிறோம் அப்படின்னா இந்த பிரஸ்ட் கேன்சர் ஏற்படுவதற்கான வாய்ப்பை வந்து நம்ம குறைக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். வணக்கம், நான் டாக்டர் ஆனந்த், சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட், லாப்ரோஸ்கோபி சர்ஜன். இந்த பிரஸ்ட் கேன்சர் ஏற்படுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. இதில் ஒன்னொன்னா பார்ப்போம். நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி மெனார்ச். ஸோ ஏர்லி மெனார்ச்னா ரொம்ப ஏர்லியராகவே, அதாவது கொஞ்சம் இளம் வயதிலே வந்து நம்ம ஏஜ் அட்டைன் பண்ணுறது. ஸோ என்ன எவ்வளோ முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 இயர்ஸ். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 16 இயர்ஸ் வந்து ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க. இந்த 12 இயர்ஸுக்கு கீழே முன்னாடி ஏஜ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு ஸ்லைட்லி ஒரு ஹையர் ரிஸ்க். அகைன் நான் இதுக்கு முன்னாடி மற்ற விஷயங்களை சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும்னா, சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இது எல்லாம் வந்து பிரஸ்ட் கேன்சருக்கு ஒரு காரணங்களா வந்து நம்மளுடைய ரிசர்ச் கண்டுபிடிச்சிருக்கோம். தவிர இது ஒரு ஃபேக்டர் இருக்குன்றதுக்காக அதை பத்தி யோசிக்கவோ பயப்படவோ அவசியம் கிடையாது. நம்ம காஷியஸா இருக்கணும், அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏர்லி மெனார்ச்னு சொல்றோம். ரெண்டாவது லேட் மெனோபாஸ். மெனோபாஸ் என்னன்னு பேசியிருப்போம். அது மாதவிடாய் சுழற்சி வருடக்கணக்காக நடந்துட்டு இருந்து ஒரு ஏஜ்ல ஸ்டாப் ஆகுது. ஜென்ரலா பாத்தீங்கன்னா 45 to 55 இயர்ஸ்ல ஸ்டாப் ஆகும். இதுதான் மெனோபாஸ் சொல்லுவோம். 55 இயர்ஸுக்கு மேல மெனோபாஸ் அட்டைன் பண்றவங்க, அந்த மாதவிடாய் சுழற்சி வந்து 55 வயசுக்கு மேலேயும் ஆயிக்கொண்டிருக்கு, அதுக்கப்புறம் தான் ஸ்டாப் ஆகுதுன்றவங்களுக்கு வந்து லேட் மெனோபாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் ஸ்லைட்லி ஹையர் ரிஸ்க். மூணாவது ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா நல்லி கிராவிடா அப்படின்னு சொல்லுவோம். அது குழந்தையின்மை, அவங்களுடைய வாழ்நாளில் குழந்தைகளே இல்லை அப்படின்றவங்களுக்கு கொஞ்சம் பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கான ரிஸ்க் அதிகம். நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் ஃபீடிங் ஒழுங்காக செய்யாமல் இருக்கிறது. மேரேஜ் ஆகி குழந்தைலாம் பிறந்திருக்கும், பட் சம் ரீசன்னால பிரஸ்ட் ஃபீடிங் அவாய்ட் பண்ணிருக்கலாம், இல்லை வந்து பிரஸ்ட் ஃபீடிங் ஏர்லியாக ஸ்டாப் பண்ணிருக்கலாம். ஸோ மினிமம் 6 months அது கண்டிப்பாக ஒவ்வொரு குழந்தைக்கும் பால் கொடுக்கணும். பிரஸ்ட் ஃபீடிங் வந்து அவாய்ட் பண்ணுறவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சருக்கான ரிஸ்க் வந்து கொஞ்சம் அதிகம்ன்றது கண்டிப்பாக வந்து ப்ரூவான ஒன்று. அடுத்த விஷயம், ஃபர்ஸ்ட் சைல்டு பர்த் வந்து ரொம்ப லேட்டாக இருந்தது. 30 to 35 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் சைல்டு பர்த்தே, அது குழந்தைய பெற்றுக்கிறாங்க அப்படின்றவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கான ரிஸ்க் கொஞ்சம் அதிகம். ஆறாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ். ஒரு சில, அனைத்தும் கிடையாது, ஒரு சில கருத்தடை மாத்திரைகள்னாலையும் பிரஸ்ட் கேன்சர் வரதுக்கான ரிஸ்க் அதிகம் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த அனைத்து விஷயங்களும் ஏர்லி மெனார்ச்சா இருக்கட்டும், லேட் மெனோபாஸ், நல்லி கிராவிடா, பிரஸ்ட் ஃபீட் பண்ணாமல் இருக்கிறது, முதல் குழந்தை ரொம்ப தாமதமாக பெற்றிருக்கிறது, இதுலெல்லாம் ஏன் வந்து பிரஸ்ட் கேன்சர் வருதுன்ற டவுட்டும் நிறைய பேருக்கு இருக்கும். இது நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிரஸ்ட் கேன்சருக்கான பேசிக் காஸ் என்னன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஃபீமேல்ஸ், அதாவது லேடிஸ்ல 2 வகையான முக்கியமான ஹார்மோன்ஸ் இருக்கு. ஒன்று ஈஸ்ட்ரோஜன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரான். இதுல இந்த ஈஸ்ட்ரோஜன் உடைய எஃபெக்ட் வந்து யாருக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கு, ரொம்ப டியூரேஷனுக்கு பிரேக் ஆகாம இருக்கு. அதாவது நம்ம சிம்பிளா சொல்லணும்னா, மேரேஜ் ஆகி குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியோ இல்ல மேரேஜ் ஆயிடுச்சு குழந்தையே பிறக்கலன்றவங்களுக்கு தொடர்ந்து வருஷ கணக்கா அந்த ஈஸ்ட்ரோஜனுடைய எஃபெக்ட் வந்து மார்பு மேல நடந்துட்டே இருக்கும். ஒரு பீரியட் ஆஃப் டைம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 28 இயர்ஸ் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா, அந்த குழந்தை கன்சீவ் ஆனதுல இருந்து 1 இயருக்கு வந்து அவங்க உடம்புல ப்ரொஜெஸ்ட்ரான்ற ஹார்மோன் அதிகமா இருக்கும், ஈஸ்ட்ரோஜன் குறைஞ்சிரும். அதே மாதிரி டெலிவரி ஆகி பால் கொடுக்குறாங்க ஒரு 6 months, அந்த பீரியட்ல கம்மியா இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன ஆகுது, ஒரு 10 to 12 இயர்ஸ் அந்த ஈஸ்ட்ரோஜன் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் பிரஸ்ட் மேல இருந்துச்சு. பட் அப்புறம் 1.5 years பிரேக் கிடைச்சிச்சு பிரஸ்ட்டுக்கு. ஏன் அப்படின்னா அந்த டைம்ல ஈஸ்ட்ரோஜன் இல்லை, ப்ரொஜெஸ்ட்ரான் தான் இருந்தது. ஈஸ்ட்ரோஜனும் ப்ரொஜெஸ்ட்ரான் பேசிக்கா ஆப்போசிட் ஹார்மோன்ஸ். ஸோ அந்த ஒரு பிரேக் கிடைக்கும் போது அந்த பிரஸ்ட்ல இருந்த அந்த ஈஸ்ட்ரோஜனால இருந்த மாறுதல்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டாட்டிக்கா இருக்கும். நம்ம சிம்பிளா சொல்லணும்னா பிரஸ்ட்ல இருக்கிற அந்த மாற்றங்கள்ல கொஞ்சம் நார்மல் ஆயிட்டு வரும்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப அவங்களுக்கு வந்து மென்ஸ்ட்ரேஷன் ஆகும்போது திரும்ப ஈஸ்ட்ரோஜன் வரும். இதனால இப்படி இருந்தால் ப்ராப்ளம் கிடையாது. பட் ரொம்ப ஏர்லியரா மெனார்ச், அதாவது இந்த மாதவிடாய் சுழற்சி ரீச் ஆகிற ஏஜ் அட்டைன் பண்றவங்களுக்கு, அதே மாதிரி லேட்டா மெனோபாஸ் அடைகிறவங்களுக்கு என்ன ஆகும்னா, அவங்களுடைய வாழ்நாள்ல அந்த மார்பக திசு ஈஸ்ட்ரோஜனால ஆகிற இன்ஃப்ளூயன்ஸ் டியூரேஷன் அதிகம். உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் பேசிக்கா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேன்சருமே ஒரு ஆர்கனை ஏதாச்சும் ஒரு ஸ்டிமுலஸ் வந்து கண்டினியூஸா வந்து
போய் ஸ்டிமுலேட் பண்ணிட்டே இருந்துச்சுன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் அது கேன்சர் மாதிரி. அதுக்காக தான் தொடர்ந்து வந்து ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்யறவங்களுக்கு ஸ்கின் கேன்சர் வருது. ஏன்? அந்த கெமிக்கல் தொடர்ந்து வந்து ஸ்கின்னை வந்து அரிச்சிட்டே இருக்கும். ஸோ இதே போலதான் வருடக்கணக்கா கண்டினியூஸா அந்த பிரஸ்ட் மேல ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் போயிட்டு ஆகிட்டே இருக்கும்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அந்த பிரஸ்ட்ல இருக்கிற செல் வந்து கேன்சரா மாறிதான் அன்அப்போஸ்ட் ஈஸ்ட்ரோஜனிக் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லும். ஸோ குழந்தை பிறக்கிறவங்களுக்கு என்ன ஆகுது? சென்ட்ரல் ஒரு பிரேக் கிடைக்குது. ஸோ அதனால அவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வரதுக்கான ரிஸ்க் கம்மி. அதே போல நல்லிகிராவிடும் அதே ரிஸ்க் தான். அவங்களுக்கு வந்து நல்லிகிராவிடம் அப்படின்றவங்களுக்கு குழந்தையே இருக்காது. ஸோ அவங்களுக்கும் த்ரூ அவுட் த லைஃப் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா ஈஸ்ட்ரோஜன் எக்ஸ்போஷர் நடந்துட்டே இருக்கும் பிரஸ்ட் மேல. அது ப்ராப்பரா பிரஸ்ட் ஃபீட் பண்ணாதவங்க, பிரஸ்ட் ஃபீட் பண்ணா என்ன சொல்லியிருக்கோம், 6 மாசமாவது அந்த நம்ம கன்சீவ் ஆயிருந்த பீரியட் 1 இயர், அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் வந்து பிரஸ்ட் மேல ஈஸ்ட்ரோஜன் வர்ற அந்த இன்ஃப்ளூயன்ஸ் குறையும். ஸோ அடிஷ்னலா உங்களுக்கு பிரஸ்ட் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்குதுன்னு சொல்லலாம் இன்டெரக்டா. பட் பிரஸ்ட் ஃபீட் பண்ணாதவங்க என்ன ஆகும், குயிக்கா வந்து அந்த மாதவிட சுழற்சி ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால திரும்ப வந்து அவங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் எஃபெக்ட் வந்து பிரஸ்ட் மேல வர ஆரம்பிக்கும். ஸோ லேட் சைல்டு பர்த் அப்படிதான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் 12 இயர்ஸ் ஏஜ் அட்டைன் பண்றாங்க, 35 இயர்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் சைல்டு பர்த்தே வருது அப்படின்னா 12 இயர்ஸ்ல இருந்து 35 இயர்ஸ் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 23 வருஷம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கண்டினியூஸா பிரஸ்ட் மேல வந்து உங்களுக்கு அந்த ஈஸ்ட்ரோஜனிக் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நடந்துட்டே இருக்கு. ஸோ இந்த ரீசனால லேட்டா குழந்தை பிறந்தவங்களுக்கும் வந்து பிரஸ்ட் கேன்சர் வரதுக்கான ரிஸ்க். ஸோ இதெல்லாம் ஹார்மோனல் காசுன்னு சொல்லுவோம். அதாவது அன்அப்போஸ்ட் ஈஸ்ட்ரோஜனிக் ஆக்ஷன், ஈஸ்ட்ரோஜன் எனப்படும் ஹார்மோனுடைய தொடர்ந்து மார்பு மேல ஆக்ட் ஆகிறதுனால பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கு இது எல்லாமே வந்து வெவ்வேறு காசஸ். ஸோ இது இல்லாம வேற என்ன ரீசன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒபிசிட்டி. ஸோ உடல் பருமன் இருக்கவங்களுக்கும் பாத்தீங்கன்னா உடம்புல ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ் அதிகமாகும், அவங்களுக்கும் பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கான ரிஸ்க் அதிகம் அப்படின்றது ப்ரூவ் பட்டிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆல்கஹால். ஸோ ஆல்கஹால் நிறைய கன்சியூம் பண்றவங்களும் சரி, ஸ்மோக்கிங் யூஸ் பண்றவங்களும் சரி, செடன்டரி லைஃப் ப்ராப்பரா பிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் செய்யாம தொடர்ந்து மணிக்கணக்காக உட்காந்துட்டே இருக்கும், ஹெல்த் வந்து நம்ம ப்ராப்பர் வெயிட் மெயின்டெனன்ஸோ இல்லை வந்து பீரியாடிக்கல் எக்ஸசைஸோ வாக்கிங்கோ போகாமல் இருக்கவங்களும் செடன்டரி லைஃப்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் பிரஸ்ட் கேன்சர் நிறைய ஏற்படுது. இது இல்லாமல் கொஞ்சம் ரேர் காசஸ் பார்த்தீங்கன்னா ரேடியேஷன், வேற ஏதோ காரணத்துக்காக முன்னாடி ரேடியேஷன் கதிர்வீச்சு சிகிச்சை கொடுத்துருக்கவங்களுக்கு, இல்லை ஹை ஃபேட் டயட் சொல்லுவோம், கொழுப்பு சத்து அதிகம் உள்ள உணவுப் பொருட்கள் கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு, அதே போல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கம்மியாக எடுத்துக்கிறவங்களுக்கு, இவங்க அனைவருக்குமே பிரஸ்ட் கேன்சருக்கான ரிஸ்க் அதிகம். இது எல்லாமே வந்து ஸ்போராடிக் காசஸ் சொல்லுவோம். ஸ்போராடிக் காசுனா அவங்க உடம்புல ஏற்படுற ஜீன் மாற்றத்தினால வர்ற கேன்சருக்கான காரணங்கள். இது வந்து 85 to 90%. மீதி 10 to 15% பேருக்கு ஏன் கேன்சர் ஏற்படுதுன்னா பரம்பரை வியாதி, அதாவது ஹெரிடிட்ரின்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுடைய அம்மாவுக்கு இருக்கிற அந்த ஜீன் மாற்றம் கருவா உருவாகும் போது இவங்க உடம்புல வந்துடும். அது ஃபியூச்சர்ல வளரும் போது பிரஸ்ட் கேன்சர் காஸ் பண்ணும். அதுதான் வந்து பரம்பரை வியாதி. இது எவ்வளவு பேருக்கு ஏற்படுதுன்னா 10-15% பேருக்கு ஏற்படுது. இதுல காமனா BRCA1, BRCA2 அப்படின்ற ஜீன்ஸ் சொல்லுவோம். இது இல்லாமல் நிறைய ஜீன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம மேல இருந்து பார்த்த அனைத்துமே தான் வந்து இந்த மார்பக புற்றுநோய்க்கான பல்வேறு காரணங்கள். இதே போல மார்பக புற்றுநோய் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வீடியோல நம்ம பேசியிருக்கோம். உங்களுக்கு இருக்கிற அனைத்து சந்தேகங்களுக்கும் அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்கணும் நம்புறோம். இது இல்லாம வேற எதுவும் பிரஸ்ட் கேன்சருடைய ட்ரீட்மெண்ட்டோ இல்லை அதுக்கு என்ன ஃபர்தர் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டவுட்ஸ்லாம் இருந்தால் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதுக்கான கிளாரிட்டி உங்களுக்கு கொடுப்போம். நன்றி, வணக்கம்.